அது எல்லாருமே என்னென்னா இந்த ஜென் இசட் இந்த போராட்டம் தான் இதுக்கு காரணம். அதாவது ஜென் இசட்னா இந்த நம்ம இன்டர்நெட்டு வந்ததற்கு பிறகு பிறந்தவர்கள், 1990க்கு பிறகு பிறந்தவர்கள். இவங்களுடைய இந்த தலைமுறை வந்து இன்டர்நெட்டில் மூழ்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இணையதளம் இல்லாமல் இவங்களால வாழ முடியாது. இந்த சூழலில் வந்து இந்த சமூக வலைதளங்கள்லாம் தடை செஞ்சதுனால அவங்க வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஆட்சியை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக ஊடகங்களில் பிம்பம் கட்டமைக்கப்படுது. ஆனால் உண்மை வந்து அது இல்லை. உண்மை வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து அதில் கலந்து கொண்ட எல்லோருக்குமே வந்து என்ன ஒரு மோட்டிவ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்த ஒரு மாற்றம், ஒட்டுமொத்த சேஞ்சு, அடிப்படை கட்டமைப்பு மாற்றம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். ஆனால் நம்ம சொன்னது வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே கூடணும். பட் அங்கே வந்தவங்க எல்லோருமே ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வரல, ஒட்டுமொத்த இந்த சிஸ்டத்தையே மாற்றணும். இது வந்து எங்களுக்கான சிஸ்டமே இல்லை, இது நாங்கள் உழைக்கக்கூடியவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லை, நாங்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், வாடகை தான் கொடுக்குறோம். அப்போ ஒட்டுமொத்த கட்டமைப்பு மாற்றத்தை நோக்கி தான் அந்த போராட்டம்ங்கிறது நடந்துச்சு. அதனால தான் எல்லோருமே வந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கு எதிரான போராட்டம் தான் அது ஜல்லிக்கட்டு போராட்டம். ஆனால் நம்ம நடத்தினது ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற பெயரை சொல்லி. அதே மாதிரி தான் இது. இது என்னென்னா, இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இந்த சமூக வலைதளம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட தளங்களை வந்து தடை செய்கிறோம் கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே என்னன்னு சொன்னால் ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட் மிகப்பெரிய அளவில் அது போகுது, மிகப்பெரிய இதாகுது. அதற்கு பிறகு அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணுறாங்க, பிரதமரே ராஜினாமா பண்ணுறாரு, பிரதமர் வீட்டை வந்து அடித்து உடைக்கிறாங்க, அமைச்சர்கள் வீட்டை அடித்து உடைக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இது எல்லாமே வந்து யதார்த்தமாக நடந்தது கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய பின்புலத்தோடு நடந்த விஷயந்தான். என்னென்னா, இப்படி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அதனால தான் அவங்க சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கிறாங்க. அந்த தடையவே காரணமாக வச்சு ஒரு போராட்டம் நடக்குது. திரும்ப அந்த போராட்டம் ஹைஜாக் செய்யப்பட்டு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக அது மாறுது. என்ன விஷயம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, சீனாவோடு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அந்த ஆட்சி வந்து தொடர்ந்து கவிழ்க்கப்பட்டு வருது. முதல்ல வந்து இலங்கையில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ வந்து சீனாவோட ரொம்ப நெருக்கம் காட்டுறார். ஹம்பன் தொட்டா துறைமுகம்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த துறைமுகத்தை அப்படியே சீனாவுக்கு வித்துறாங்க. 99% ஷேரை வந்து சீனா வாங்கிடுது. சீனாவும் வந்து இலங்கையும் ரொம்ப நெருக்கம் காட்டினோன்னே அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை, மக்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை ஏற்படுது, பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. பால் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, காசு இல்லை அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு அங்கே வந்து ஒரு இதே போல் வந்து ஜனாதிபதி மாளிகையை அடித்து உடைக்கப்பட்டு பெரிய போராட்டம் நடத்தி அங்கே வந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது.